கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தேவ வார்த்தை சங்கீதம் 78:1. என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். இந்த வசனத்தில் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. அவர் என் ஜனங்களேன்னு நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. அவருடைய பிள்ளைகள் நாம் எல்லாருமே. அதனால தான் என்னோட ஜனங்களே, என்னோடய உபதேசத்தை நீங்கள் கேளுங்க. நான் உங்களுக்காக உபதேசத்தை பண்ணியிருக்கிறேன், அதை நீங்கள் கேளுங்க. அப்படி கேட்டு நடக்கும்போது தான் உங்களுடைய வாழ்க்கை நல்ல விதமாக இருக்கும். உங்களுக்கு இடரல் இல்லாமல் நீங்கள் வாழ முடியும், செவையான பாதையில் போக முடியும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். அப்போ அவர்கிட்ட இருந்து தான் வார்த்தைகள் வருது, அவர்கிட்ட இருந்து தான் வசனம் வந்துச்சு. அதனால தான் என்னோடய வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளது, உங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமாக இருக்குது. அதனால உங்களுடைய செவிகளை சாய்த்து கேளுங்க. இப்படி கேட்டு அதன்படி நடங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்லி தர்றாங்க. ஏசாயா 51:4 என்ன சொல்கிறாங்கன்னா, என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்க, என் வாக்கை கவனிங்க. வேதம் என்னிலிருந்து வெளிப்படுகிறது. அவர்கிட்ட இருந்தால் நம்மளுடைய வசனங்கள் எல்லாம் வெளிப்பட்டு அவருடைய ஆவியினால தான் எழுதப்பட்டிருக்கு. அதனால தான் வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபித்தேன். உங்களுக்கு வாழ்க்கைக்குரிய வெளிச்சமாக்க தான் அந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு தந்திருக்கேன். உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இந்த வார்த்தைகள் இருக்குன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாங்க. யோவான் 8:47 தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்குறான்னு சொல்லப்பட்டிருக்குது. நாம் எல்லாம் அவருடைய பிள்ளைகள், அவரால் உருவாக்கப்பட்டவர்கள். யாரெல்லாம் அவருக்குள் நம்ம புதுசாக பிறந்திருக்கோமோ, அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டு இருக்கோமோ, அவரால் ரட்சிப்பு அடைந்திருக்கிறோமோ, நம்ம ஒவ்வொருவரும் அவருடைய வசனங்களுக்கு நம்ம செவி கொடுக்கிறவர்களாய் இருக்கும்போது தான் அவருடைய பிள்ளைகளாய், அவரால் உண்டானவர்களாய் நம்ம ஏற்றுக்கொள்ளப்படுவோம். நம்ம அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதன்படி நடக்கும்போது தான் நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்ம அவரை அறிவிக்க முடியும். அவர்களும் நம்முடைய நடக்கைகளை பார்த்து கர்த்தருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் உணர்ந்து கொள்வார்கள். அவருடைய செயல்களை அவர்கள் அறிந்து கொள்ளணும்னா நாம் அவருடைய பிரகாசத்தை நம்ம பிரகாசிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஸ்தோத்திராஜன், நன்றி துதிக்கிற உடைய வார்த்தைகளுக்கு நன்றி அப்பா. தகப்பனே, உடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறவர்களாகவும் உடைய வாயின் வார்த்தைகளை கேட்டு நடக்கக்கூடியவர்களாகவும் நாங்கள் வரக்கூடிய சந்ததிகளுக்கு அதை அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.